ஹலோ ஆல். லாஸ்ட் வீடியோ டெஸ்டிமோனியல் பார்த்தீங்கன்னா மேடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்டர் சிபி பற்றி தான் பேசியிருப்பாங்க. நான் அப்போவே சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் டெஸ்டிமோனியல் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டீடாக்ஸ் பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் மேம்னு. ஸோ ரிசல்ட்ஸ் இல்லாமல் என்றைக்குமே வீடியோ இல்லை. இன்னைக்கு வித் ரிசல்ட்ஸ் ஐம் ஸ்டாண்டிங் வித் ஹர். ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வி ஒர்க்ட் ஆன் த கட். லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டை அடிச்சு துவச்சு காய போட்டுட்டு வந்தீங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு கட் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸுங்கிறத மேமே ஷேர் பண்ணுவாங்க. ஈவன் ஆக்சுவலி இன்னொரு முக்கியமானது, லாஸ்ட் டைம் 2 பேருமே ரொம்ப டல்லாக இருந்தோம். இன்னைக்கு 2 பேருமே ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுனால தான் இந்த வீடியோக்கே நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் ஆகிறோம். ப்ளீஸ் மேம், ப்ளீஸ். Yeah, so like I had the IG level very high and sneezing, coughing and regular-ஆவே இருந்துச்சு everyday morning, and I mean randomly during the day எனக்கு அந்த மாதிரி இருக்கும், and it used to be like very continuous. So and when I came to you, நீங்க சொன்னீங்க gut cleanse பண்ணாதான் you will get this over அப்படினு. That's the point. So I was very hesitant to do that. And then but as usual நீங்க என் தங்கச்சில like ரொம்ப என்ன மோட்டிவேட் பண்ணி I actually completed 3 sessions today. ஆமா. And even before the 3rd session 2 செஷன்லயே எனக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சது, and I'm like actually completely over it மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அவங்க பத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்களே இன்னைக்கு அந்த ப்ரொசீஜரை வந்து அவங்க மைண்ட் வாஷ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. விஷயம் என்னன்னா the gut ஹெல்த்தியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி அவங்க மைண்டும் காமா இருக்கும். என்னடி தங்கம் இது பேசுறாங்க. ஸோ எங்க குட்டி கூட ஆக்சுவலி வந்து ஆக்சி பிளஸ்ல வந்து ஒரு கட்ல சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணோம். அதுலயே பாத்தீங்கன்னா உங்களோட டான்ட்ரம்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ குழந்தைங்க யாராவது டான்ட்ரமா இருக்காங்க, சாக்லேட் நிறைய சாப்பிட்றாங்க, கிரேவிங்ஸ் அதிகமா இருக்கு, அதே சமயம் சொன்ன பேச்சு கேட்காம சேட்டை பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கட் ஹெல்த் இம்பேர்டா இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு நீங்க ஒரு சின்ன சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பாப்பா மாதிரி டான்ட்ரம் இல்லாம கியூட்டா அழகா மாறிடுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு திவ்யா மேம் வந்து இன்னொன்று ஸ்கின் க்ளோ, ஷீஸ் க்ளோயிங். அதாவது எல்லாருமே நிறைய பேர் கேட்பாங்க எப்படி கட்ல ஒர்க் பண்ணா ஸ்கின் க்ளோ ஆகுமான்னு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவங்க தான். எவ்வளோ க்ளோயிங்காக இருக்காங்க பாருங்க. உண்மை தானே, மம்மி பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கல்ல. ஸோ கட் க்ளீன் ஆகும்போது உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்கின் க்ளோ ஆகும், அதே சமயம் வெயிட் லாஸ் ஆகும். வேற என்ன மேம் டிஃப்ரென்ஸ்? மெயினாக ஸ்கின்னும் எனக்கு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, பிகாஸ் ஐ வெண்ட் ஆன் அ வெக்கேஷன் அண்ட் லைக் அண்டர் த ஹாட் சன் அண்ட் ஐ வாஸ் லைக் வெரி டார்க் அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாகவும் இருந்துச்சு எனக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் லைக் வென் ஐ ஆக்சுவலி ஹேட் த கட் கிளென்ஸ் டன், ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் செஷன்லேயே வீட்டில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் இட் டுக் சம் டைம் ஃபார் மீ டு அக்செப்ட் இட். பட் ஸ்லோலி நானும் I started noticing it, and கடைசியில் உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஃபைனலி வந்து இவங்க ஃபேமிலியே ஆக்சி பிளஸ் வருவாங்க. எல்லாத்தையுமே கேட்கறதா நான் அவங்க முன்னாடி சொல்லிட்டாங்க. இப்போ மெயின்லி இந்த வீடியோ இன்னொரு அவேர்னஸ் வீடியோ வித் ரெஸ்பெக்ட் டு கிட்ஸ் ஹெல்த். ஸோ ஆக்சி பிளஸ் வந்ததுக்கப்புறம் உங்கள் கிட்ஸ் ஹெல்த்தில் 2 விஷயம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா அதில் என்ன சொல்வீங்க மேம்? So like மெயினாக எனக்கு அந்த again that is again related to gut தான். So அந்த poop வந்து it's become regular pooping habits. Yeah, so that is one thing that I've started noticing visibly. Very good. And இன்னொன்று வந்து I'm just like trying to make sure that they're like little healthier, and I'm like slowly starting to visibly see that as well. That's true. So but I'm just waiting, it's in process. So but I'll definitely give another video on that. இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். வித் ரெஸ்பெக்ட் டு நான் பார்த்த வரையில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைல்டு வந்து கொஞ்சம் வெயிட் கெயின் ஆவாங்க, கொஞ்சம் கிராங்கியாக இருக்கிறது குறையும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னடி சரிம்மா உங்கள் மம்மி தான். ஸோ கொஞ்சம் பசிக்கும், நல்ல பசி எடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க நோட் பண்ற விஷயம். ஸோ கிட்ஸ் ஹெல்த்துக்கு கண்டிப்பா சப்போர்ட் கொடுங்க. அப்பதான் கிட் ஹெல்த்தியா இருந்தாதான் நீங்க ஹெல்த்தியா இருப்பீங்க. அவங்க மம்மி வந்து மூட் ஸ்விங்ஸ் இல்லாம இருப்பாங்க. உண்மைதானே? சரி வாங்க வாங்க. சரி ஓகே. தேங்க்யூ.